W4 XU 500. இப்போ ஆக்சுவலி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ தான் ரிசீவ் பண்ண கஸ்டமர் சொன்னார். இந்த வண்டி 2014 4.5 lakhs வாங்கியிருக்காரு, டிசம்பர் மாதம் வாங்கியிருக்காரு. 4.5க்கு 2014 மாடல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. கஸ்டமர் அதுக்கப்புறம் கேட்டதுக்கு இப்போ தான் சொன்னார், சார் இது டெல்லியில் வாங்கினேன் அப்படின்னாரு. அப்போது டெல்லியில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அது ஒரு எல்லாருக்குமான இன்ஃபர்மேஷன்ஸு. இன்ஃபேக்ட் டஸ்டரே எவ்வளோ சார் கிடச்சிது? 3.2 2014. இது வந்து 4.5 எடுத்தீங்க, அது 3.25 சொன்னாங்க. ஓ ஓகே. ஓகே. விவசாயி என்னுடைய சஜஷனு அப்போவுமே இன்னும் பெஸ்ட்டு தான் போல இருக்கு. ஏன்னா இந்த ரேட்டுக்கு 4.5 ப்ளஸ் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா டேக்ஸ்லாம் கட்டினா கூட 5.5 5.75 6க்குள்ளே தான் வந்துடுது. ஒரு 2014 மாடல் வண்டி XU 500 ஒரு 6 lakhsக்குள்ளே வாங்க முடியுது அப்படின்னா இட்ஸ் கிரேட். ஸோ இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸு. மற்றவங்க யாருக்காச்சும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, கஸ்டமர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்துவோம். வண்டி இது இல்லை, பிக்கப் இல்லை. ஓகே, என்ன கியரில் இருக்கீங்க இப்போ? ஃபோர்த்து கியரில் இருக்கீங்க, பிக்கப் இல்லை. நீங்கள் சொல்கிறது வந்து பெடலில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃப்ளோரில் எடுத்துடுறீங்க, ஆனால் பிக்கப் இருக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஆஹா சரி. ஆனால் ஸ்லோவாக ரைஸ் ஆகுது. அதிகப்படியான ஸ்பீட் எவ்வளோ போய் நீங்கள் போனீங்க? மாத்திட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா கொஞ்சம் நாய்ஸ் வருது, அதுக்கப்புறம் தான் பிக்கப் எடுக்குது. இந்த ஐடியல்ல ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது எப்படி வரும், நியூட்ரல்ல போட்டு ஓகே அந்த நாய்ஸ் வருது ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்குது. ஓகே, அதாவது ஆர்பிஎம் மட்டும் ரைஸ் ஆகுது, ஸ்பீடு போலங்கிறீங்க. ஆமாம் சரி, நான் வண்டி ஓட்டி பார்த்துட்டுங்களா? ஓகே, வண்டி வரைஞ்சி. வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓகே. பிரேக்லாம் ஓகே தான். ஸ்பீட் ஒரு 60 km ஸ்பீட் போகிறச்சோ ப்ராப்ளம் இல்லை. வண்டி வாப்ளிங்கு, அன்ஸ்டபிளு, ஸ்டேரிங்கு, புவர் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே அட்ரஸ் ஆகிடுது. அதாவது வண்டியை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஓட்ட முடியுது ஸ்பீடு. வண்டியை ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி அன்ஸ்டபிள் ஆகிடுது. வண்டி எப்போல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஹை ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது ஸ்ட்ரெயின் ஆகும். அது போக நீங்கள் எங்கேயாச்சும் ஓவர்டேக் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கர்வ் பண்ணுவீங்க. கர்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அன்ஸ்டபிள் வந்துடும். அப்போல்லாம் ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ். ஓவர்டேக் தான் பண்ண அவசியம் இல்லை. எங்கேயாச்சும் நீங்கள் ரோடில் கர்வ் எடுக்கிறீங்கனாலுமே நல்ல ஸ்பீடில் நீங்கள் கர்வ் எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வந்துடும். இந்த சென்ஸ் ஹைலி அன்ஸ்டபிள் வந்துடும், அன்சேஃப். ஸோ அது இப்போ பண்ணிடக்கூடாது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் 60 km தான் நான் வந்து கர்வ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 80 85 90லாம் கூட ஈஸியாக கர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கான வண்டி தான் இது. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து சின்ன ஒரு காஷனோட தான் இந்த வண்டியை ஓட்டுறேன் நான். ஸோ ரியலி நம்மளாலாம் 140லாம் வாய்ப்பே கிடையாது. 140 மிச்சிங்களா சார் நீங்கள்? 140 வந்து எப்படின்னா எக்ஸ்பிரஸ் வேல போகணும். ஓகே, ரோட் நல்லா இருக்கும், அதனால தெரியல, அந்த அளவுக்கு தெரியல. கஸ்டமருமே அது வந்து ஓகே, கஸ்டமருமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை, அதனால் மிதிச்சிட்டாரு. ஏன்னா இது XUலாம் 140 தாராளமாக போகும் அப்படின்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துக்கலாம், அதனால் மிதிச்சிருப்பாரு. இது போகும் 140லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த வண்டி கண்டிஷன்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு 80 km ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். வண்டி ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போனால் நல்லா சூப்பராக தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ அல்டிமேட்டாக என்னென்னா வண்டியோட கம்ப்ளீட் சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணணும் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு. அது ஃப்ரம் டயர் டு ஸ்டேரிங்ஸ் வரைக்குமே, இன்க்ளூடிங் லோயர் ஆர்ம், வீல் பேரிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். இதில் இது 1 இது 2லாம் சொல்ல முடியாது. இது வந்து உடனே வந்து ரெடி பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தவரை ரெடி பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கும். என்ன ரீசன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் 60 km ஸ்பீட்லாம் யாரும் ஓட்ட மாட்டாங்க. கரெக்டாக சார்? ஸ்பீடாக ஓட்டுறதுக்கான டெம்ப்டேஷன் தான் இந்த வண்டியெலாம் க்ரியேட் பண்ணும். அப்படின்னும் போது இதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கிடையாது. ஆமாம், இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதுனாலே இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துக்காதீங்க. 2014 வண்டி ஒரு 4.5க்கு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். ஓகே, வாவ்னு சொன்னோன்னே நீங்கள் நினச்சாதீங்க ஏதோ சூப்பராக இருந்துச்சுன்னு. ஐ ஸ்கேட் when accelerate engine high RPM accelerate பண்ணும்போது ரோடை விட்டுட்டு வண்டி லைட்டாக வந்து பார்த்தோன்னா அவே போகுது.
ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஆக்சிலேட் மச். சரிங்களா? ஸோ டோல்கேட்டு முன்னாடி யூட்டன் அடிச்சிடலாம். இதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிப்போம். தட்ஸ் குட். பட் வண்டி ஓட்டுறதுக்குலாம் XUV500 சூப்பராக இருக்குது. ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் போயிட்டுருக்கேன். இவ்வளோ இஷ்யூ நம்ம சொன்னாலும் கூட ஹை ஆக்சிலேஷன் ஸ்டெயின் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அன்சேஃப் ஒரு பயம் இருக்குது. அது அந்த ரெண்டும் செய்யாத பட்சத்தில் இந்த வண்டியில் நான் 70 போயிட்டுருக்கேன். வண்டி சூப்பராக இருக்குது. ஒரு கப்பலில் போகிற ஃபீல் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது வண்டி. சார் சூப்பராக இருக்குது சார். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய வண்டியில் ஓட்டுறதுக்கு. அப்படின்னா நான் ஹைவே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஹைவே எங்கேயும் ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை கீர் மாத்திர வழியே இல்லை. ஓகே. அதனால ஒரே ஆக்சிலேட்டர் வந்ததால எங்களுக்கு அந்த இது தெரியல. கரெக்ட். கஸ்டமர் சொன்னது என்னன்னா மேடு பள்ளம்லாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இதுவே மேடு பள்ளத்தில் நீங்கள் ஒரு 140 போகிறீங்க அப்படின்னா ஒரு பள்ளத்தில் இறங்கி இருந்துச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு வண்டி கொலாப்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. இந்த மாதிரி பேச்சஸ் கூட இல்லை அந்த ரோடு. ரொம்ப நீட்டாக இருந்தது. XUV500 சூப்பராக இருக்குது. இந்த கண்டிஷனுக்கே வண்டி ஓட்டுறதுக்கு அழகாக இருக்குது. அற்புதமாக இருக்குது. ஸோ XUV500 வாங்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாங்கும்போது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம், ஸ்பேர் காஸ்ட் அதிகம். ஆப்வியஸாக எஸ்யூ வண்டி இல்லையா, பெரிய வண்டி. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டில் உட்காந்து ஓட்டுறோமா, கார் ஓட்டுறதுக்கும் இதுக்கு ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை ஓட்டுறவங்க கார் ஓட்டுறதை லைக் பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான் இல்லைங்க. நல்ல மேலே வியூ சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஸ்பேஸும் நல்லா இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பேஸும் ஒரு பெரிய வண்டி ஓட்டுங்கிற ஃபீலே இல்லை. நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறது நம்ம சொல்கிறதுக்கு. மறந்துடாதீங்க, நான் இப்போ ஸ்பீடு கம்மியாக ஓட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? வண்டி கண்டிஷன் இருந்துட்டு நீங்கள் ஓட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். கியர் போட்டுட்டேன். வேற என்னெல்லாம் இருக்குது சார் இந்த வண்டியில் நீங்கள் உங்களோட அப்சர்வேஷன்ஸு? என்னோட ப்ராப்ளம் அவ்வளோதான். ஹீட்டர் ஒன்று, அந்த நாய்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருது. ஓகே, அது ஒன்று. ஓகே. ஸ்டேரிங் வந்து அதை வைப்ரேட் ஆகுது. ஓகே. அதே மாதிரி இழுக்குது. ஒரு கீர் சேஞ்ச் பண்ணும்போது ரைட் சைடில் இழுக்கிற மாதிரி இருக்குது வண்டி. ஓகே. இப்போ நான் சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு சைடு இழுக்குது அப்படின்னு, நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க, கரெக்டுங்களா? அப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொன்னது தான், வண்டி நான் ஏற்கனவே சொன்னது தான், வண்டி வந்து ரோட்லேருந்து லைட்டாக மூவ் ஆகுது, அவே ஆகுது. ஸோ அதுவுமே வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இஷ்யூ தான். டயர் டு ஸ்டேரிங் வரைக்கும் இருக்கிற அத்தனை காம்பவுண்ட்ஸோட இன்டெகிரேட்டட் ரிசல்ட் தான் அது. அதில் வந்து சஸ்பென்ஷன் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்டேரிங் காலம் முதற்கொண்டு அதை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதை பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுனால வரக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஒன்று. அடுத்தது இன்னொன்று சொன்னீங்க. அடுத்தது என்ன சொன்னீங்க? நாய்ஸ் வருது. அடுத்தது நாய்ஸ் சொன்னீங்க. நாய்ஸ் வந்து இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நாய்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஓகே. வேறு சார்? டிரைவிங்கில் அவ்வளோதான். வேறு எதுவும் ஹீட்ரு உள்ள ஹீட்ரு ஒர்க் ஆகல. ஏசியில் ஹீட்ரு ஒர்க் ஆகல. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு ஆர்பிஎம் ரைஸ் ஆகுறதுங்கிறது கன்சர்ன் சொல்ல வரீங்களா, இல்லை சவுண்ட் வர? ரைஸ் ஆனாலும் வண்டி மூவ் ஆகலை. ரைஸ் ஆகும்போது அந்த நாய்ஸ் வந்துட்டு ஓகே மறுபடியும் தான் வண்டி பிக்கப் எடுக்குது. ஓகே. ஸோ கஸ்டமர் சொல்கிற கன்சர்ன் என்ன, இந்த என்ஜினுடைய சவுண்டு, அதாவது இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஹெவி ரவ் நடக்கிறச்சோம் சவுண்டு மட்டும் பிரச்சனை இல்லை சார், சவுண்டும் வருது, கரஸ்பாண்டிங்காக வந்து வண்டி வந்து மூவிங் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான், கரெக்டுங்களா சார்? ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஸ்பீடு கரஸ்பாண்டிங்காக இல்லை என்ஜினுடைய ஆர்பிஎத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் அவருடைய ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் பிக்கப் எடுக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது பிக்கப் எடுக்கல. ரைட். ஸோ நல்லா ரெவ் பண்ணுறோம், நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்து ரெவ் பண்ணுறோம். ரெவ் பண்ணுறச்ச என்ஜின் மட்டும் ரைஸ் ஆகுது, ஆனால் வண்டி அதுக்கு ப்ரொபோஷனாக மூவ் ஆகலை. ஆனால் ஆர்பிஎம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்குது. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை நம்மளால் சிமுலேட் பண்ண முடியுதான்னு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். ஃபர்ஸ்ட் கியரில் தெரியல, 3500 ஆர்பிஎம் வரைக்கும் வச்சுட்டேன். ஒரு ட்ராப் இருக்கு. ஒரு ஆட்டோமேட்டிக் கியரில் ஒரு ட்ராப் நடக்கும்.
நம்ம ஹை ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது ஒரு 3000 4000 ஆர்பிஎம் போகும்போது ஒரு கியர் ஷிஃப்ட் நடக்கும். அப்போ வந்து திரும்ப வந்து 2500 ட்ராப் ஆகிட்டு திரும்ப ஆர்பிஎம் ரைஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் இந்த வண்டியில் இருக்குது. இது மேனுவல் இருந்துமே அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. கஸ்டமர் சொன்னது வந்து கரெக்டான பாயிண்ட் தான். இப்போ நான் வண்டியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கஸ்டமர் நிறைய நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சொன்னாலும் கூட இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்ளத்தை நான் வந்து ப்ராடாக 2 கேட்டகரியில் நான் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ண விரும்புகிறேன். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, என்ஜினோட ஆர்பிஎம் நல்லா ரெவ் ஆகுது, ஆனால் அதுக்கு ப்ரொப்போர்ஷனட்டாக கார் மூவ்மெண்ட் இல்லை, அதாவது ஸ்பீட் இல்லை. ஸோ இது ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸு. சரிங்களா? இன்னொரு 2 கேட்டகரியாக சொல்லலை. இன்னொரு விஷயத்தை என்னவா நான் பிரிக்கிறேன்னா, வண்டியில் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 2 ப்ராப்ளம் தான் இந்த வண்டியில் இருக்க ப்ராப்ளம். இந்த 2ல் சொன்னது வந்து பார்த்தோன்னா ஓரளவு வந்து ப்ரீ டிட்டர்மினாக நமக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கன்ஃபார்மாக சொல்லிட முடியும் ஓரளவு. சரிங்களா? ஆனால் செகண்ட் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோலாம் ஈஸியாலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா ஸ்டெபிலிட்டிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா, டயர் இருக்கு இல்லையா, டயர்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆரம்பித்து இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, வீல் ஸ்டேரிங், தென் இந்த ஸ்டேரிங் காலம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் சேர்ந்தது. அது போக வண்டியில் சேஸில் எதுவும் வண்டி எதுவும் டேமேஜ் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதோட முடிஞ்சிடும். ஒருவேளை அங்கே ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, சேஸ் கீஸ் ஏதாச்சும் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை பெண்ட் ஆகிருக்கு, இல்லை அது ஏதாச்சும் வந்து பொசிஷன் மாறி இருக்குது, அவங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே இதோட இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி சரி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் வேறு என்ன மிஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் வந்து ஏசியை பொறுத்தவரை ஹீட் ஒர்க் ஆகலைனாரு. இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் ரொம்ப நெக்லிஜிபிள் லெவல் தான். ஸோ அதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய ரொம்ப அவசியம் கிடையாது. இதுதான் 2 மேஜர். நீங்கள் இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் சொல்ல வரீங்களா சார்? இதுதான். சரிங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் சூப்பராக இருக்குது. 2014 ஓட்டுறதுக்குலாம் இந்த 2 ப்ராப்ளத்தோடு ஓட்டும் போது நல்லா இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், இந்த டெல்லியில் வாங்குறது ரேட் கம்மியாக இருக்குது சார், ஆனால் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கினா சூப்பராக இருக்குன்னு. தட்ஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே சார்? ஆமாம். ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள மெக்கானிக் வச்சுருக்காங்க. ஓகே. டெம்பரவரி ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்ளம் வராமல் போகிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஓ, உங்களை வச்சு ஓட்டுறாங்க? ஆமாம். டெஸ்ட் ட்ரைவுக்கே கூட அவங்க கூட வராங்க. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். எடுத்துகிட்டு வந்தாலுமே வெளியே அது வரைக்கும் நல்லா இருக்குது. ஓகே. அதை கிராஸ் பண்ணோம்னா தான் ஒரு ப்ராப்ளமாக தெரியுது. சரி. ஸோ டெல்லியில் கார் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஐடியா தான், நல்ல டெசிஷன் தான். கஸ்டமர் சொல்கிறது தான், கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர். ஸோ அருமையான காரை ரேட் கம்மியில் வாங்கிட முடியும். ஏன்னா நான் நிறைய கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன், நம்ம சென்னையில் தமிழ்நாடு எங்கேனாலும் சீப்பாலாம் வாங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. ஓகே. காரு சார் காஸ்ட்லிங்கிற நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தான் வாங்க முடியும். எங்கேயுமே நீங்கள் சீப்பாலாம் வாங்க முடியாது. ஆனால் டெல்லியில் போனீங்கன்னா நீங்கள் சீப்பாக வாங்கிட்டு வந்துடலாம். ஒன்று இதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்களுக்கு டெல்லியில் போய்ட்டு கார் வாங்குறதுக்கான ஒரு ஐடியாஸ் தோணுச்சு அப்படின்னா ஸோ மறக்காமல் வந்து பார்த்தோன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் போகணுங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் us.